அன்னையின் கேள்வின்ற நிகழ்ச்சி மூலமாக நேயர்களாகிய உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க. இன்னைக்கும் நம்ம மத்தியில நம்ம கூட பேசுறதுக்காக எபனக்கா வந்திருக்காங்க. ஹலோக்கா. ஹாய் பிரீஸ். அக்கா, வாலிபர்களோட உள்ளத்துல இருக்க ஒரு சில சந்தேகங்களை உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன்க்கா. ஒரு சில வாலிபர்கள்லாம் இப்ப புலம்புறாங்கக்கா. அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படியணும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும். ஆனா பேரண்ட்ஸ் எப்ப பார்த்தாலும் அவங்க காலத்துல ஃபாலோ பண்ணது, அவங்க அம்மா அப்பா அவங்களுக்கு என்ன சொன்னாங்களோ அதை எங்களையும் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்துறாங்க. இப்ப இருக்க காலத்துல அது எப்படிதக்கா செட் ஆகும்? இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படின்னு சொல்றாங்க. நம்ம காலத்துல அதெல்லாம் செஞ்சோம்னா எல்லாரும் நம்மள வித்தியாசமா பார்ப்பாங்களக்கா. இந்த காலத்து ட்ரெண்டிங்க்கு அது சரியில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில வாலிபர்கள் சொல்றாங்க. இதனால பேரண்ட்ஸ்க்கு நிச்சயமா கீழ்ப்படிய முடியாத ஒரு நிலைமையில அவங்க தள்ளப்படுறாங்க. இத குறித்து நீங்க என்னக்கா சொல்றீங்க? சரி, ஓகே பிரீஸ். பைபிள்ல சொல்லியிருக்கிற காரியம் அம்மா அப்பா கீழ்ப்படியணும்னு இருக்கு. இது பழைய காலத்து புக்குன்னு சொல்லி இதை ஒதுக்கி வைக்கிறோமா, அல்லது இந்த காலத்துக்கு உரிய தேவனுடைய ஆலோசனைன்னு இதை சொல்றோமா, ஏத்துக்கிறோமா? இது எப்பயுமே மாறாதது. அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள்னு சொல்ல காரியம் எந்த காலத்திலையும் மாறவே மாறாது. இது முதல்ல மனசுல வச்சுக்கணும். வச்சுட்டு இன்னொன்னு கேட்கிறேன், உனக்கு ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு ஆசை இருக்கா? ஆண்டவரால ஆசீர்வதிக்கப்படணும்னு ஒரு ஆசை இருக்குதா? நிச்சயமா. அதுவும் இந்த யங் ஸ்டேஜ்ல ஆண்டவரோட கவனத்தை மட்டும் ஈர்த்துட்டா எவ்வளோ வாழ்க்கை அழகா இருக்கும்லக்கா. அப்படின்னு ஆசையா இருக்கலாம். ஆசையா ஆண்டவருக்கு இருக்கு. பிரியமா இருக்கணும். நிச்சயமா, அப்போ நிச்சயமா. கொலோசையர் 3:20 சொல்லி இருக்குது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியம். சூப்பர்ல. அப்புறம் நிச்சயமா. 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கும்போது ஒரே ஒரு கட்டளை கூட தான் பிளெஸ்ஸிங் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓ! அது எந்த கட்டளைன்னா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கனம் பண்ணுனா உன்னுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். உன் லைஃப் வந்து நல்லா நீடித்திருக்கிறதுக்கு, சுகமா நீ வாழ்றதுக்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அப்போ ஆண்டவருக்கு பிரியம் எது அப்படின்னா, அம்மா அப்பா கீழ்ப்படுகிறது. பெற்றோரை கனப்படுத்தும் போது ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பொதுவா வாலிபருடைய வாழ்க்கையில என்னோட லைஃப் பிளெஸ்ஸிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிச்சயமா. நினைக்கிறோம். பிளெஸ்ஸிங்கா இருக்கணும், என்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டு நான் பொருளாதார ரீதியில நான் உயர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி, சமுதாயத்துல நான் ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கணும் அப்படிலாம் நினைச்சு நான் பிளெஸ்ஸிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி, அதை படிக்கலாமா, இந்த எக்ஸாம் எழுதலாமா, அப்படியெல்லாம் நிறைய வாலிப வயசுல யோசிக்கிறோம்ல. பைபிள் ஒரு சிம்பிள், வெரி வெரி சிம்பிள் வேய சொல்லுது, மகனே மகளே உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணுமா, நான் ஒரு எளிய காரியத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. உன் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை கனப்படுத்தணும். சரி, அவங்கள கனப்படுத்தும் போது ஆசீர்வாதம். என்ன செஞ்சாலும் அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவன் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் வாய்க்க செய்வார். ஒருவேளை உங்களால எம்பிபிஎஸ் படிக்க முடியல அப்படின்னு சொன்னாலும், ஒரு பிஏ படிச்சாலும் அதையும் ஆசீர்வதிப்பார். அதன் மூலம் தேவன் உன்னுடைய ஃபியூச்சர்ல உனக்கு ஒரு எல்லா தேவையும் சந்திச்சு கொடுப்பார். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். மறந்துடாதீங்க. சரிங்களா பிரீஸ்? அதுக்கப்புறம் இன்னும் பெற்றோரை கனப்படுத்தணும் அப்படிங்கும்போது, பெர்ஃபெக்ட் பேரண்ட்ஸ் இந்த பைபிள்லயும் கிடையாது, இந்த உலகம் முழுசும் யாருமே கிடையாது, குறைவுள்ளவங்க தான். ஆனா பெற்றோருடைய குறைவுகளை நம்முடைய சகோதர சகோதரிகளா பேசும்போது கேலி பண்ணி சிரிப்பதோ, அல்லது இன்னொருத்தகிட்ட கேலியா சொல்லதோ சொல்லக்கூடாது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நோவாவுடைய ஒரு மகன் அப்பாவோட குறைவை பார்க்கிறாரு. பார்த்துட்டு தன்னோட கூட பிறந்த சகோதரன்ட்ட ரொம்ப கேலியா பேசுறாரு. அதனால ஆண்டவர் கோபப்பட்டு, நோவா செஞ்சது தவறா இருந்தாலும் ஏன் இவ கேலி பண்ணா அப்படிங்கிறது ஆண்டவருக்கு ரொம்ப கோபமா வந்து அந்த மகனை சபிச்சிடுறாரு. ஆனா அப்பாவோட குறைவை மூடின பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் அப்படின்னு சொல்லி பைபிள் சொல்லுது. அப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நம்ம ஒவ்வொருவரும் குறை உள்ளவங்க. நம்முடைய பேரண்ட்ஸ், உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் அவங்களுக்கு இருக்காது. நீங்க எவ்வளோ அப்டேட்ல இருக்கிறீங்க, ஆனா அவங்களுக்கு இருக்காது. ஆனா பைபிள் சொல்லுது, அவங்கள ஹானர் பண்ணுங்க, அவங்களுக்கு ஒபே பண்ணுங்க. இந்த ரெண்டும் இருக்கும்போது ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கான எளிமையான வழியை வேதாகமம் சொல்லி கொடுத்துருச்சு. எப்பயுமே ஆண்டவர் ஒரு பயங்கர கஷ்டமான, உன்னால செய்ய முடியாத காரியத்தை சொல்ல மாட்டார். உன்னால செய்ய முடிகிற காரியத்தை சொல்லுவாரு. கீழ்ப்படி அப்படின்னு சொல்றார். அதனால ஆண்டவருக்கு இது பிரியம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இந்த காரியத்தை நம்ம நிச்சயமா செய்ய முடியும் பிரீஸ். நிச்சயமா கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கிறத நான் கண்கூட பார்த்திருக்கேன். பெற்றவங்களுக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்கள ஹானர் பண்ண பிள்ளைங்க உண்மைக்குமே சமுதாயத்துல ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலிக்கு மட்டும் இல்லை, அவங்க இருக்கிற சர்ச்சுக்கு, அவங்க இருக்கிற சொசைட்டிக்கு, அவங்க ஹோல் ரிலேஷன் எல்லாருக்கும் நிறைய பேரை ஆண்டவர்
வேற நாட்டுக்கு கொண்டு போய் அங்கேயும் ஆசீர்வாதமா வச்சிருக்கிறேன். நீங்க சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் ஞாபகம் வருது. பாவக்காய் ஜூஸ் கசப்பா தான் இருக்கும். ஆனா குடிச்சோம்னா அவ்ளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதே மாதிரிதான் அம்மா அப்பாவுக்கு கீழ்ப்படிறது சில காரியங்கள்ல ரொம்ப கசப்பா இருக்கும். என்ன மம்மி டாடி இப்படி சொல்றாங்கன்னு. ஆனா கஷ்டப்பட்டு நம்ம கீழ்ப்படிச்சிட்டோம்னா அதோட ஆசீர்வாதங்கள் பரலோகத்துல இருந்து ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிப்பாருனாக்கா. நிச்சயமா. நீ நிச்சயமா. நினைச்சுக்கோ, ஒருக்கா அம்மா சொல்றது கஷ்டமா இருந்தாலும் கீழ்ப்படிஞ்சனா உடனே ஆண்டவர் அவரோட வலதுகை வச்சு உன் தலையை ஆசீர்வதிச்சிடறார். பிளஸ் யூடா அப்படின்னு சொல்லிடுறாரு. அழகா இருக்குக்கா. எவ்வளவு நல்லா இருக்குல்ல. பிளஸடான வாழ்க்கை வாழணுமா? பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படிங்க, ஹானர் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். ரொம்ப அழகா எங்க கூட உங்களோட காரியங்களை ஷேர் பண்ணீங்கக்கா. இதை கேட்கும்போது இன்னும் ஒரு ஸ்டெப் அம்மா அப்பாவுக்கு அதிகமா கீழ்ப்படியணும். சின்ன சின்ன காரியங்களை இது வரைக்கும் கீழ்ப்படினாலும் பரவாயில்ல, இனிமேல் இதெல்லாம் கீழ்ப்படிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி தோணுதுக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நிச்சயமா அதை பார்க்குற ஒவ்வொரு வாலிபர்களுக்கும் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். என்னங்க, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நீங்க உங்க பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கலாம் ஒரு சில காரியங்கள்னால. போகட்டுங்க. இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தை விட்டுருங்க. இன்னைக்கே நீங்க ஆண்டவர்ட்ட சாரி கேட்டு மனம் திரும்பி, இனிமேல் இருக்க ஒவ்வொரு நாள்லயும் உங்க பேரண்ட்ஸ்க்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு, அவங்களுக்கு குடுக்குற கனத்த நீங்க கொடுத்து, நீங்க உங்க ஆண்டவர்ட்ட இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கங்க. அக்கா, இதை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு வாலிபர்களுக்காக ஒரு நிமிஷம் நம்ம ஜெபிப்போமாக்கா? அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் உங்கள் முகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த வாலிபர்கள் யாராக இருந்தாலும் எங்க பெற்றோரை நாங்க இதுவரைக்கும் கனம் பண்ணல, கீழ்ப்படியல, எதிர்த்து பேசியிருக்கிறோம், அவங்க வார்த்தைக்கு நாங்க மதிப்பு கொடுக்கல, அசட்டை பண்ணியிருக்கிறோமேன்னு யாரெல்லாம் மனம் வருந்தி உடைய சமூகத்துல மன்னிப்பு கேட்கிறாங்களோ அவங்கள தயவாய் கத்தர் மன்னித்து அவருடைய வாழ்க்கை முழுவதையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. பெற்றோரை கனம் பண்ணணும், கீழ்ப்படினுங்கிற எண்ணத்தை அவங்க உள்ளத்துக்குள்ள நீங்க வச்சிருங்க சுவாமி. அவர்கள் ஆண்டவரே கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இந்த உலகத்துக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமான சந்ததியாய் அவர்கள் மாறும்படி கத்தருடைய ஆசீர்வாதம் இப்பொழுதே அவர்கள் மீது இறங்கட்டும். எந்தெந்த காரியத்துல எனக்கு கீழ்ப்படிய கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறாங்களோ அந்த காரியத்துல எல்லாம் நீங்க அவங்களுக்கு பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வம் அவர்களுக்கு உற்சாகப்படுத்துவீராக. அவர்களுக்கு உறுதுணையாய் இருந்து ஆண்டவரே இந்த காரியத்துல வெற்றி எடுக்க, ஜெயம் எடுக்க கத்தர் உதவி செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. மனதார கீழ்ப்படிய தன்னை ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் அவருடைய சிரசின் மீது இறங்கட்டும். சந்ததி சந்ததியாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அப்படியே செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.